வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை காப்பியடித்து தற்போது அறிவித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையும் நிறைவேற்றவில்லை எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் தலைகுனிந்து நிற்பதாகவும் விமர்சனம். ஐரோப்பிய யூனியன் உடனான சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக ஒப்பந்தத்தை சாத்தியப்படுத்திய மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி. வர்த்தக ஒப்பந்தத்தால் பல்வேறு வர்த்தக மற்றும் தொழில் பிரதிநிதிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதாக கருத்து. இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக விரைவில் தீர்வு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் மீண்டும் நாளை தமிழகம் வருகிறார். திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் தவிக தலைவர் விஜய் வேலூரில் தனது அடுத்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டம். வேலூரில் பிரச்சாரம் மேற்கொள்ள தவிக சார்பில் அனுமதி பெறும் நடவடிக்கை துவங்கியுள்ளதாக தகவல். காங்கிரஸ் எப்போதும் திமுகவிடம் ஆட்சியில் பங்கு கேட்டதில்லை என செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் பேட்டி. மாநில அரசுக்கு நிதியை தராமல் ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. நாளை முதல் 234 தொகுதிகளிலும் திமுகவின் 22 நட்சத்திர பேச்சாளர்கள் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பரப்புரை தொடக்கம். மக்களின் வீட்டிற்கே சென்று திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூற திட்டம். ஐம்பத்தி 8 ஏரிகளுக்கு நீர் எடுக்கும் திட்டத்திற்கு நில எடுப்பு பணிகள் மேற்கொள்ள நிர்வாக அனுமதி வழங்கியதோடு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. செஞ்சி, விக்கிரவாண்டி, விழுப்புரம், திருவண்ணாமலை பகுதி உழவர்களின் பல ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றம். பாமகவுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய கோரி வழக்கு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் வருகிற 2ஆம் தேதி விசாரணை. பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நேர்காணல். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல். வெற்றி கூட்டணி எது என கண்டறிவதில் மிகப்பெரிய சிக்கல் உள்ளது. கூட்டணி தொடர்பாக அனைத்து தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக ஜி.கே. மணி பேட்டி. எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்காக யார் வீட்டுக் கதவையும் தட்டப்போவதில்லை என முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி விளக்கம். திமுகவை ஆட்சியை விரட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தேமுதிக கூட்டணி முடிவெடுப்பார்கள் எனவும் நம்பிக்கை. சென்னையில் அனுமதியின்றி தற்காலிக கொடிக்கம்பம், சிலைகள் அமைக்க அனுமதி பெற வேண்டும். தேர்தல் பரப்புரை மாநாட்டிற்காக தற்காலிக கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது சென்னை மாநகராட்சி. மதுரை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் செல்லூர் ராஜு. அதிமுக பொதுச் செயலாளர் இ.பி.எஸ். அளித்த வாக்குறுதிகள் அடங்கிய நோட்டீஸை விநியோகித்து பரப்புரை. தென்காசி அருகே ரேஷன் கடை திறக்க வந்த திமுக எம்எல்ஏக்களை அனுமதிக்காமல் விரட்டிய கிராம மக்கள். தங்கள் கிராமத்திற்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கவில்லை என மக்கள் ஆவேசம்.
விராலிமலை முருகன் மலைக்கோயில் தைப்பூச விழா தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். இரண்டாயிரத்தி 26-27 ஆண்டுக்கான பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல். முதல் முறையாக விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். இந்திய பொருளாதாரம் 2047 ஆண்டுக்குள் $30 டிரில்லியன் வளர்ச்சி பெறும். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். வங்கதேசத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் ஊடுருவல் நிகழ்வுகள் நாட்டுக்கே அச்சுறுத்தல். ஊழல் நிறைந்த மம்தா பானர்ஜி அரசு 2026 தேர்தலில் தூக்கி எறியப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டம். மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதல் பெண் துணை முதலமைச்சராக பதவியேற்றார் சுனேத்ரா பவார். தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அவரது மனைவிக்கு பொறுப்பு. அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள குடியேற்ற கொள்கைக்கு எதிர்ப்பு. அதிபர் டிரம்பின் அணுகுமுறைக்கு எதிராக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போராட்டம். நண்பர்கள் மற்றும் உலக நாடுகளிடம் நிதி கேட்பதை அவமானமாக கருதுகிறோம். நிதி நெருக்கடியில் பாகிஸ்தான் சிக்கி தவித்து வரும் நிலையில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற ஏற்றுமதியாளர்கள் கூட்டத்தில் அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பேச்சு. ஆஸ்திரேலியாவின் மூத்த வேகப்பந்து வீச்சாளர் பேட் கமின்ஸ் T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து விலகல். முதுகில் ஏற்பட்ட காயம் காரணமாக விலகுவதாக அறிவிப்பு. கச்சா எண்ணெய் இறக்குமதி விவகாரத்தில் ரஷ்யாவை விடுத்து வெனிசுலாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவது குறித்து இந்தியா பரிசீலிக்கலாம். வெனிசுலா இடைக்கால அதிபருடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசிய நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவுறுத்தல். எகிப்து காசா இடையிலான முக்கிய எல்லை நாளை முதல் திறப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரால் கடந்த 2024 மூடப்பட்ட நிலையில் நாளை திறக்கப்படுவதால் இரு நாட்டு மக்களும் மகிழ்ச்சி. ஜெர்மனியில் இருந்து $10 பில்லியன் அமெரிக்க செலவில் நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குகிறது இந்தியா. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் மார்ச் மாதம் கையெழுத்தாக வாய்ப்பு என தகவல். ஆஸ்திரேலிய ஓபன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் எலினா ரெபைக்கினா. பரபரப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நம்பர் 1 வீராங்கனை சபலெங்காவை 6-4, 4-6, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். வயதுக்கு உட்பட்டோருக்கான 16வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர். ஜிம்பாப்வேயில் நாளை நடைபெறும் போட்டியில் சூப்பர் 6 சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை. உக்ரைனில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக ரஷ்யா உக்ரைன் இடையே ஒரு வாரத்திற்கு போர் நிறுத்தம். கீவ் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் இருளில் மூழ்கியுள்ளதால் போர் நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைவு. கிராமிற்கு 950 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை ஒரே நாளில் கிலோவுக்கு 85,000 ரூபாய் குறைவு. கிராம் ஒன்றுக்கு 30 ரூபாய் குறைந்து 320 ரூபாய்க்கும், ஒரு கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கும் விற்பனை.